வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 8th லெவல் போஸ்டிங், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சோப்தார், வாட்ச்மேன், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பொறுத்துக. இந்த மேட்ச் பண்ணி பாருங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இதற்கான விடை இ. ஒகேனக்கல் அருவி. ஒகேனக்கல் அருவி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தருமபுரி. குற்றாலம் அருவி தென்காசி. சுருளி அருவி எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. வட்டப்பாறை அருவி கன்னியாகுமரி. இந்த மேட்ச் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். இதற்கான விடை இ. அதாவது குளிர்காலம். குளிர்காலம் எப்போனா ஜனவரி பிப்ரவரி. குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி மாதம். அப்புறம் கோடைக்காலம். கோடைக்காலம் மார்ச் டு மே. இது கோடைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. வடகிழக்கு பருவக்காற்று அந்த டைம் எப்போன்னா அக்டோபர் டு டிசம்பர். மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். நீலகிரி மலைத்தொடர். மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே சந்திக்கக்கூடிய இடம் நீலகிரி மலைத்தொடர். தமிழ்நாட்டில் டேஷ் நிலவுகிறது. வெப்பமண்டல காலநிலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பமண்டல காலநிலை நிலவுகிறது. டேஷ் அதிக மழை பொழிவுள்ள இடங்களில் காணப்படும். பசுமை மாறா காடுகள். அதிகமாக மழைப்பொழிவு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசுமை மாறா காடுகள் இருக்கும். கீழ்கண்டவற்றை ஆராய்க. எது சரி? அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவுப் பொருளானது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைவாக கெட்டுப்போகிறது. குளிர்சாதன பெட்டிகள் வெப்பநிலையானது அறை வெப்பநிலை விட குறைவாக இருக்கும். வினையின் வேகம் குறைவாக இருப்பதால் உணவு கெட்டுப்போகும் வேகமும் குறைவாக இருக்கும். இதற்கான விடை இ. 1, 2, 3 மூணுமே சரி. அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவுப் பொருள் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட சீக்கிரமாக கெட்டு போகுது. ஏன்னா குளிர்சாதன பெட்டியில் வெப்பநிலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அறை வெப்பநிலையை விட. அதனால் அப்புறம் வினையின் வேகம் குறைவாக இருக்கும். அதனால தான் உணவு கெட்டு போகக்கூடிய வேகமும் குறைவாக இருக்கும். எதுலன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியது. நமது இரைப்பை எந்த அமிலத்தை சுரக்கிறது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். HClன்னு கூட கொடுக்கலாம். HCl தான் நமது இரைப்பையில் சுரக்கக்கூடிய அமிலம். நமது பற்களின் மேற்பரப்பு படலமானது டேஷ் என்ற மிக கடினமான பொருளினால் ஆனது. கால்சியம் பாஸ்பேட். நாம் பயன்படுத்தப்படும் பற்பசைகள் காரத்தன்மை கொண்டவை. இவை கூடுதல் டேஷ் நடுநிலையாக்கம் செய்து பற்சிதைவை தடுக்கின்றன. பற்பசைகள் அப்படின்னா பேஸ்ட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் காரத்தன்மை கொண்டவை.
இவை கூடுதல் டேஷ் நடுநிலையாக்கம் செய்து பற்சிதைவை தடுக்கின்றன. அமிலத்தன்மையை நடுநிலையாக்கம் செய்து பற்சிதைவை தடுக்கின்றன. கீழ்கண்டவற்றை ஆராய்க, எது சரி? ஈஸ்ட் என்பது பூஞ்சை வகுப்பை சார்ந்த ஒரு செல் நுண்ணுயிரி ஆகும். பெரிய சிக்கலான கரிம வினைகளில் பூஞ்சைகளில் உள்ள நொதியானது வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது. நொதிகளின் மூலமாக சிக்கலான கரிம சேர்மங்களில் மெதுவாக வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறுகள் உருவாவதே நொதித்தல் எனப்படும். எடுத்துக்காட்டு பால் தயிராக மாறுதல். இதற்கான விடை 1, 2 மற்றும் 3 மூணுமே சரி. மெயினாக பால் தயிராக மாறுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நொதித்தல், அதாவது ஃபெர்மெண்டேஷன் காரணமாக தான் இப்படி மாறுது. அது இல்லாமல் இப்போ இன்னொன்றும் கேட்கலாம், இப்போ ஆல்கஹால்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா அதுவும் நொதித்தல் காரணமாக தான் உருவாகுது. அது கேட்டாலும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஃபெர்மெண்டேஷன் சம்மந்தமாக ஏதாவது 1 or 2 கொஸ்டின் கேட்கலாம். பின்வருவனற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? டூ ஃபோர் டி அப்படிங்கிறது ஒரு செயற்கை ஹார்மோன். TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருளை குறிக்கிறது? கொழுப்பு அமிலம். TFM அப்படிங்கிறது சோப்போட கொழுப்பு அமிலம். செல்லின் ATP உற்பத்தி தொழிற்சாலை எது? மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஏடிபி அப்படிங்கிறது இங்கே என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஆற்றல். ஸோ செல்லோட ஆற்றல் மையம் எது அப்படின்னும் கேட்கலாம். அது மைட்டோகாண்ட்ரியா. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டாக இருக்கும். அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிகே இது எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டைப் பண்ணி அதற்குரிய விடை கீழே இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் அதற்குரிய ஆப்ஷன் 4 இருக்கும், அதற்குரிய விடை கீழே இருக்கும். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இந்த புக்கில் உங்களுக்கு அதுவுமே இருக்கும். தேவைன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கொரியருக்கு நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்லேயே நாங்கள் கொரியர் பே பண்ணிவிடுவோம். உங்களுக்கு புக்கு இமீடியட்டாக ரீச் ஆகிடும். தேவைன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரத்தத்தின் டேஷ் பர்சன்டேஜ் பிளாஸ்மா ஆகும். இது சிறிதளவு காரத்தன்மை உடையது. எவ்வளோ பர்சன்டேஜ் பிளாஸ்மா ரத்தத்தில்? ரத்தத்தில் 55% பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. இது சிறிதளவு காரத்தன்மை உடையது. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இதற்கான விடை இ. அனிமியானா ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல். உங்களுக்கு எப்படி கேட்கலான்னா, இப்போ அனிமியா குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படி கூட கேட்கலாம். அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருளை எடுத்துக்கணும். அதுதான் அனிமியாவாக இருக்கிறது இல்லை அனிமிக்காக இருக்க பர்சனுக்கு டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது. சரிங்களா? அப்படி உங்களுக்கு கேட்கலாம். லியூகோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் தான் லியூகோசைட்டோசிஸ். லியூகோஃபினியா அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். ஃபினியானா குறையுது, சைட்டோசிஸ்னா அதிகரிக்குது. தென் த்ராம்போசைட்டோஃபினியானா ரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல். அதுதான் த்ராம்போசைட்டோஃபினியா. ரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் எது? ஸ்பிக்மோமோனோமீட்டர். இதுதான் ரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம். ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது பிளட் ப்ரெஷர், வேற ஒன்றும் இல்லை. மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது? அனைத்தும். எண்டோகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம் இது எல்லாமே உண்டு. மனித இதயத்தின் சுவர் இது எல்லாத்தாலையுமே ஆனது.
விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார்? ஓ இரத்த வகை தான் செலுத்தப்படும். ஏன்னா, ஓ இரத்த வகைக்கு ஓ இரத்த வகை தான் செலுத்தி ஆகணும். மத்த எந்த இரத்த வகையும் செலுத்தக்கூடாது. இவங்க யுனிவர்சல் டோனார். அதாவது எல்லாருக்குமே இவங்கள்ட்ட வழங்க முடியும். ஆனா, இவங்களுக்கு யார்கிட்டேருந்து ரத்தம் கொடுக்க முடியும்னா, ஓ குரூப் யாருக்கு இருக்கோ அவங்க கிட்டேருந்து மட்டும் தான் ஓ குரூப் பீப்பிள்க்கு கொடுக்க முடியும். ஆனா, ஓ குரூப் பீப்பிள் மத்த எல்லாருக்குமே ரத்தம் குடுக்கலாம். ரத்த கொடையாளின்னும் சொல்வாங்க. சாதாரண மனிதன் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஷ் முறைகள் ஆகும். 72லேருந்து 75 முறை. இதுபோல பேசிக் கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது போல கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. சாதாரண மனிதனோட இதய துடிப்போட அளவு நிமிடத்திற்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72லேருந்து 75 முறை. இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? இதுவும் ஒரு பேசிக் கொஸ்டின் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். கார்ல் லாண்ட்ஸ்டைனர். இரத்த வகையை கண்டறிந்தவர் கார்ல் லாண்ட்ஸ்டைனர். டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டர்லி டேஷ் இரத்த வகையினை கண்டறிந்தார். ஏபி இரத்த வகையை கண்டறிந்தவர் தான் டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டர்லி. பட் இதை விட இது ரேராக தான் கேட்பாங்க. ஆனால் முக்கியமாக இரத்த வகையை கண்டறிந்தவர் பார்த்துக்கங்க, கார்ல் லாண்ட்ஸ்டைனர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. நீங்கள் இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.